இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து புனித வாரத்தினுடைய முதல் நாள் குருத்து ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறை நாம் தொடங்கியிருக்கிறோம். எவ்வாறு அன்று அந்த ஆண்டவரோடு வாழ்ந்த, ஆண்டவர் கிறிஸ்துவோடு பயணித்த அந்த எருசலேம் மக்கள் ஆண்டவருக்காக அந்த வழியை தயார் செய்து குருத்தோலை பிடித்து ஓசானா என்று பாடிக்கொண்டு வந்தார்களோ, அதுபோல அந்த நிகழ்வில் நாம் என்று பங்கெடுக்கிறோம். 1912 யூரோப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், டைட்டானிக் கப்பல் மூழ்கினது. நமக்கு தெரியும். 1912 ஏப்ரல் 15 டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது ஏறக்குறைய 1570 பேர் இறந்து போனார்கள். அதில் செத்தவங்க மட்டும். அதிலிருந்து தப்பித்தவர்கள் ஏறக்குறைய ஒரு 750, அப்ராக்சிமேட்டாக, நம்பர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஏறக்குறைய 750 பேருக்கு மேல் அந்த கப்பல் மூழ்கிய போது அதிலிருந்து குதித்து தப்பித்தார்கள். அவர்கள் ஒரு வழியாக அவர்கள் விரும்பிய இடத்திற்கு வந்த பொழுது அங்கே அவர்களுக்காக ஒரு நபர் காத்து கொண்டிருந்தார். சரிங்களா? டெலிஃபோன் கண்டுபிடிச்சது யாரு? இல்லை இல்லை, தொலை தொடர்பு சாதனம் கண்டுபிடிச்சது யாரு? மேக்ரோனி. இல்லைங்களா? அவர் அந்த மக்களுக்காக அங்கே காத்திருந்தார். அவரை பார்த்த பொழுது அந்த உயிர் பிழைத்த அத்தனை மக்களும், இன்று நாம் செய்தோம், ஆண்டவருக்காக ஓசன்னா என்று பாடினோம். அந்த உயிர் பிழைத்த மக்கள் உயிர் போற நேரத்தில் நம்ம தப்பிச்சு வரோம், தண்ணியில் வந்து போட்டை வச்சு, லைஃப் போட்டை வச்சு நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்க்குறாங்க அப்படின்னா அவருக்கு தான் தெரியும் உயிரோட மதிப்பு. அந்த மக்கள் அவரை தூக்கி கொண்டு ஆர்ப்பரித்து பாடினார்கள். காரணம், அவருடைய கண்டுபிடிப்பு. அந்த தொலை தொடர்பு சாதனம் சாதாரண ஒரு இடத்திலிருந்து கடல் பகுதியில், வெகு தூரம் கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த தொலை தொடர்பு சாதனம் அங்கே உதவி செய்தது. எனவே அவரை போற்றினார்கள், அவரை தூக்கி பாடினாங்க, ஆர்ப்பரித்து கொண்டாடினாங்க. அதை மாதிரி தான் இன்று நாம் ஆண்டவர் கிறிஸ்துவை அந்த ஜெருசலேம் மக்கள் போன்று நாம் அவர் ஆண்டவரை பாடினோம், அவரை நாம் வீதிகளிலே வர செய்தோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிஜே குரோனின் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவர். அவர் ஒரு மருத்துவமனையிலே வேலை செய்கிறார். அங்கே வேலை செய்த ஒரு நர்ஸ், செவிலியர், அன்றைய நாளிலே 12 வயது நிரம்பிய ஒரு பையன் இருக்கிறாரு. அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர். அப்போ ஒரு ஓசு பைப்பு வழியாக அவருக்கு உணவானது உள்ளே செல்கிறது. மூச்சு காற்று அப்படி தான் போகுது. ஏன்னா அவருக்கு வந்து சாப்பிட முடியாது. த்ரோட் கேன்சர் உள்ளவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு விட முடியாது. பைத்தரியா அப்படின்ட்டு சொல்லுகிற அந்த வியாதி. அவருடைய ஆள் பேச இயலவில்லை, மூச்சு இயலவில்லை. அப்பொழுது அவருக்கு சுவாச காற்றானது அந்த தொண்டை பகுதி வழியாக ஹோஸ் வழியாக செல்கிறது. டாக்டர் டிஜே குரோனின் அவர்கள் அந்த நர்ஸை உட்கார வச்சுட்டு, பத்திரமா பார்த்துங்கம்மா, இறுதி கட்டம், நம்ம வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா அந்த பையன் செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறைக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது அந்த நர்ஸம் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் ஏதோ பார்த்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவரை அறியாமலே அந்த ஹோஸை வந்து கையால் தட்டி விட்டுறாங்க. ஹோஸு தொண்டையிலேருந்து வெளியில் வந்துடுச்சு. அப்பொழுது இந்த அம்மாவுக்கு பதறி போச்சு, என்ன செய்யன்னு தெரியல. ஒரு செவிலியராக உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த பெண்மணி மறந்துட்டாங்க. பதற்றத்தில் அப்படியே விட்டுட்டு என்ன பண்றாங்க, டாக்டர் அவருடைய அறையை தேடி அந்த பெண்மணி ஓடி சென்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவரை அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த சிறுவன் ஏற்கனவே இறந்து விட்டான். ஏன்னா கடைசி நேரம், மூச்சு காத்து போயிட்டு இருக்கு. இந்த பெண்மணி அங்கே சென்று அவரை, மருத்துவரை அழைத்து வருவதற்குள் இறந்து விட்டார். அப்பொழுது ஏஜே குரோனின் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுகிறார், ரொம்ப கோபமா. ஏன்னா நான் அன்பு செய்த ஒரு சிறுவன், அவன் பிள்ளைலாம் கிடையாது,
மூன்றாவது மனுஷன் தான் ஒரு சிறுவன், ஆனால் அவரை அன்பு செய்தேன், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன், இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி ரொம்ப கோபமா அந்த நர்ஸு பேர்ல என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு, கம்ப்ளைண்ட் எழுதி நாளைக்கே நீங்க சஸ்பெண்ட் ஆகணும் என்று சொல்லி மேலிடத்திலே கம்ப்ளைண்ட் செல்றார். அன்று இரவு ஏஜே குரோனின் அவர்கள் செல்கிறார். அந்த பெண்மணி ரொம்ப திட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு, ஒரு எளிமையான ஒரு சகோதரி நர்ஸு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு இவர் போய் படுக்கிறார். அப்பொழுது இருளிலிருந்து ஒரு ஒளி, ஒரு சத்தம் அவருக்கு கேட்குது. எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படிங்கிற அந்த ஜபத்தில் வருகிற அந்த வார்த்தையானது இவருடைய காதில் மீண்டும் மீண்டுமாக ஒலித்துக் கொண்டே இருந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. எங்கள் குற்றங்களை மன்னியும் என்ற வார்த்தை ஏஜே குரோனின் அவருடைய வார்த்தையில் ஒலித்துக் கொண்டே இருந்தது, காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் போறார், நேராக போயிட்டு 10 மணி போல அந்த லெட்டரை எடுத்து கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டுறார். அந்த அம்மா வருது, நர்ஸ் அம்மா, வழக்கம் போல டியூட்டிக்கு வராங்க, கரெக்டாக டைமுக்கு வராங்க. பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை, கண் பார்வை பார்த்துட்டு அவங்க பாட்டு வேலைக்கு போகிறாங்க. இவரும் எதுவுமே பேச சொல்லலை. ஏறக்குறைய பல ஆண்டுகள் கழித்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த எளிமையான நர்ஸு, ஒரு செவிலியர், மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையினுடைய தலைவியாக இருந்தார். அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கு தலைவராக இருந்தாங்க. அவருக்கு கீழே எண்ணற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் வேலை செய்தார்கள். இங்கிலாண்டில் மிகப்பெரிய, அதாவது பெஸ்ட் நர்ஸ் அப்படிங்கிற பட்டம் ஒரு கிடைச்சிருக்கு. கூகுளில் போட்டு பாருங்க நீங்க, சரிங்களா? மிகப்பெரிய நல்ல அன்பு சார்ந்த ஒரு செவிலியர் என்ற பட்டம் கிடைத்தது. இதிலிருந்து ஏஜே குரோனின் அவர்களுக்கு நம்ம சொல்வது, வாய்ப்புகள் நாம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ் நாம் கொடுக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்ல, ஒரு முறை அல்ல, 7 முறை அல்ல, 70 முறை மன்னியுங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் கிறிஸ்து. இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு சொல்வது, இன்று ஆண்டவர் இதே மக்களை, இன்று அந்த எருசலேம் மக்களை போல நாம் நடந்து வந்தோம், ஆனால் நாங்களும் நீங்களும் குற்றவாளிகள். ஆண்டவர் இன்று நம்மை எல்லாம் மன்னிக்கின்றார். சிலுவையிலே இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை, தந்தையை இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் சொன்னார். எனவே அவர்கள் ஆண்டவர் மன்னித்தது போல இன்று நாம் ஒருவரை ஒருவரை மன்னிக்க வேண்டும். அதனை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், இந்த பாடுகள் இவையெல்லாம் எதற்காக? ஆண்டவர் நமக்காக இந்த பாடுகளை முன்னேறுகிறார். எனவே இன்றைய நாளிலே நமக்கு வாழ்வியல் செய்தியாக 2 காரியங்கள். முதலிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கிறிஸ்து என்னால் கண்ணீர் சிந்துகிறாரா? எருசலேமுக்கு முன்னாடி, இன்றைய வாசகத்தில் வரலன்னாலும் அந்த எருசலேம், இந்த பாடுகள், அவர் தனியா போய் கெத்சமனி ஜெபிக்கிறது போது முன்னாடி எருசலேமை பார்த்து ஆண்டவர் கிறிஸ்து அழுவார். அந்த எருசலேமே ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி அந்த நரகத்தை பார்த்து, நகரத்தை பார்த்து ஆண்டவர் கிறிஸ்து அழுதார். இன்று என்னையும் உங்களை பார்த்து, என்னுடைய பாவத்தாலும் நம்முடைய பாவத்தாலும் ஆண்டவர் கிறிஸ்து நம்மை பார்த்து அழுகிறாரா? அந்த அழுகுரலுக்கு, கண்ணீருக்கு நான் காரணமாக இருக்கின்றான இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, அதுதான் இன்றைய வாழ்வியல் செய்தி. அதை நம்முடைய சிந்தனைக்கு ஏற்போம். இரண்டாவதாக, இன்று ஆண்டவர் கிறிஸ்துவை சுமந்து சென்ற டாங்கி இல்லையா, ஒரு கழுதை மேல் ஆண்டவர் கிறிஸ்து ஏறி செல்கிறார். வாழ்வில் நான் வெறுமனே கழுதியாக மட்டுமே இருக்கிறேனா, அல்லது நான் எதையேனும் சுமந்து செல்கிறானா? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரே, ஆண்டவர் கிறிஸ்து, யோசேப்பு கனவில் எச்சரிக்கப்பட்டு அங்கே ஏரோதுவால் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு இதே கழுதை தான் ஆண்டவர் கிறிஸ்து சிறுவனாக இருக்கின்ற பொழுது, அன்னைமருடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அவரை சுமந்து செல்கின்ற அதே கழுதை தான் இன்று ஆண்டவர் கிறிஸ்துவை ஓசானா என்று பாடி மக்களால், காரணம் இவர் புனிதர், அற்புதங்கள் செய்வார், உணவு கொடுப்பார், இவர் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லி, வரவிருந்த இறைவாக்கினர், மனுமகன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்திற்கு முன்பாக இன்று ஆண்டவர் கிறிஸ்து அதே கழுதையில் செல்கிறார். அந்த கழுதை ஆண்டவரை சுமந்து சென்றது. எனவே நான் வெறுமனே கழுதியாக இருக்கின்றேனா, இல்ல ஆண்டவரை சுமந்து சென்ற அந்த கழுதை போல் இருக்கிறேனா? இன்று சுமந்து செல்வது என்பது குடும்பத்தில் உள்ளவருக்கு நன்றாக தெரியும். வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுமக்கின்றீர்கள். நான் உண்மையாகவே அந்த சுமைகளை ஏற்றுக்கொள்கின்றேனா? உண்மையாகவே எனது குடும்பத்திற்காக, எனது பிள்ளைக்காக, சமுதாயத்திற்காக அந்த சுமைகளை ஒரு கழுதை சுமப்பது போல் சுமந்து செல்கின்றேனா?
உண்மையாகவே நாம் சுமந்து சென்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய பாடுகளில் நாம் பங்கெடுக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 செய்தலை நாம் ஏற்போம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒருவரை மன்னிப்போம். இறைவன் நமக்காக தொடர்ந்து பாடுபட இருக்கிறார். இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குவோம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.